கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஜெப யுத்தம். சத்துருவை வெட்கப்படுத்த இறை பிள்ளைகளுக்கு ஜெப யுத்தம் அவசியம். சங்கீதம் 22:24 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 22:24. ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்து விடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவிசாய்த்தார். ஆமென். எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை. எளியோரின் சிறுமை, அதை அவர் கவனிக்காமல் இருப்பது உன் ஜெபத்தை கேட்கிறவர். தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை, மறைக்க மாட்டார். தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். இன்று உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்வது என்ன தெரியுமா? 23ஆம் வசனம், ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள், யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். யாக்கோபு வந்துட்டாரா? இங்க வந்துட்டார். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். ஆமென். அதனால தான் துக்கப்பட்டவனை ஆண்டவர் சுதிக்க வைப்பார். அல்லேலூயா. துன்பப்பட்டவன் சுதிக்கணும். அதனால தான் சங்கீதம் 71 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. 71:6 சொல்லுகிறது, பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாய் வயிற்றில் இருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர், உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். அதனாலதான் சத்துருடைய பிடியிலிருந்து போன நமக்கு ஜெப யுத்தம் தேவை. ஆமென். ஜெப யுத்தம் எப்படி? நம்மளை குறை சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சங்கீதம் 71:11 சொல்கிறபடி யாக்கோபு வாசிக்கலாம். சங்கீதம் 71:11. ஆமென். கடவுள் அவனை கைவிட்டு விட்டார், அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள், அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஒருமுறை கூட கடவுள் அவனை விட்டு விட்டார், அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள், அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆமா, இன்னைக்கு அப்படிதான். நீ ஜபம்னு போனியா, என்ன ஜபத்தில் கண்ட? அதனாலதான் 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றி, என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கிறார். கடவுள் அவனை கைவிட்டுவார், அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள். அவனை கைவிட்டுட்டாரு, அவனை காப்பாற்ற யார் இல்லை என்று சொல்பவர்கள். சத்துரு அப்படித்தான் சொல்லுவான்.
ஆமன் பாரதர்களே, யுத்தம் தேவை. கடவுளே, என்னை விட்டு ஆமென். தொலையில் போய்விடாதேயும், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். யுத்தம். ஆமென். என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய தேடுகிறவர்களை இழிவும் மானக்கேடும் சூழட்டும். யுத்தம். ஆமென். ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன், மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. ஆமென். ஆமன் பாதர்களே, யுத்தம், ஜெப வீரன், ஜெப யுத்தம் தேவை. ஆமென். கோலியாத்து நிக்கிறான் வானத்துக்கு பூமிக்கு. ஆமென். கோலியாத்து நிக்கிறான் வானத்துக்கு பூமிக்கும். ஆனா தாவீது சின்ன பையனாட்டு நிற்கிறான் பொடுசா. கோலியாத்துக்கிட்ட இருக்குது பெரிய பெரிய ஆயுதம், கவசம் எல்லாம் போட்டு நிற்கிறான். வாளோடும் மார்பு கவசம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். ஆனால் தாவீதோ கர்த்தருடைய நாமத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுவான். ஆண்டவருடைய வார்த்தையில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுவார். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். எண்ணிக்கை 10:9. ஆமென். உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொனி எழுப்புங்கள். அப்போது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடம் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். யுத்தம், ஜெபம், ஜெப யுத்தம் தேவை அன்பார்களே. மீண்டும் ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணலாம். ஆமென். ஆமென். உங்கள் நாட்டில் உங்களை ஒடுக்குகிற பகைவருக்கு எதிராக போருக்கு செல்கையில் எக்காலங்களால் பெருந்தொனி எழுப்புங்கள். அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நீங்கள் நினைவு கூறப்பட்டு பகைவரிடம் இருந்து விடுவிக்கப்படுவீர்கள். ஆமென். 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 துன்பப்படுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஸ்துதிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்துருவை வெட்கப்படுத்த நமக்கு ஜெபம் தேவை. ஆமென். துன்பப்படுகிறவன் துன்புறுத்தப்படுகிறான். தன்னை மகிழ்விக்கும் காரியம் துன்பத்தை பார்க்கிறான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பேதுருவை சாத்தான் தொட பார்த்தான். சாத்தானே அப்பாலே போ என்று இயேசு கடிந்து கொண்டார். பொல்லாத ஆவியே இவனை விட்டு வெளியில போ. யுத்தம். அதனால தான் சங்கீதம் 142:6 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 142:6. ஆமென். என் வேண்டுதல்களை கவனித்து கேளும். ஏனெனில் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன். என் வேண்டுதலை கேளும். ஆமென். வாசிக்கலாம் மீண்டும். என்னை துன்புறுத்துவோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். யுத்தம். ஆமென். ஏனெனில் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கவர்கள்.
ஆமென். ஆமென். ஆமென், ஆமென். துன்புறுத்துவோரிடமிருந்து உனக்கு விடுதலை. ஜெப யுத்தம், யுத்தம் ஜெபித்து பார். எல்லாவற்றிலும் தடைகளை மாற்றுகிறார். ஆமென். ஹalleluya. துன்பப்பட்டவனை துதிக்க வைக்கிறவர் தான் கடவுள். வேதனையோடு இயேசுவின் சோதனைகள் பார்க்கிறோம். சங்கீதம் 102:8 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 102:8. கொஞ்சம் வேகமாய், நேரம் குறைவாய் இருப்பதால். ஆமென். என் எதிரிகள் நாள் முழுவதும் என்னை இழித்துரைக்கின்றனர். என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர். ஆமென். ஆமென். என் எதிரிகள் எப்போதும் நாள் முழுவதும் நம்ம இழித்துரைக்கின்றார்கள். பசாசு இப்படி தான் கொண்டு வருவா. அப்போ நமக்கு என்ன தேவை? ஜெப யுத்தம். ஜெபத்தினால் மட்டுமே காலியத்து நிற்கிறான். தாவீது சொல்லுவாரு, நீயோ பெரிய படையோடு நிற்கிற, நானும் ஆண்டுடைய வார்த்தை, ஒற்ற வார்த்தை, ஒரே கல் நெற்றியில் வீழ்த்தப்பட்டான். கோலியாத்து வீழ்த்தப்பட்டான். அவனுடைய வாளையை எடுத்து அவனுடைய தலையை சீவும் அளவுக்கு தானியேலுக்கு பலமும் தைரியமும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்பார்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை. அதனால தான் இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்னும் வாழ்கிறீர்கள். இணை சட்டம் 4ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது. 2ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். அவற்றை பின்பற்றுங்கள். ஆமென். நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் 1ஆம் வசனம் சொல்லுது, இணை சட்டம் 4:1 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. 3ஆம் வசனம் இணை சட்டம் 4:3 சொல்லுகிறது, பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கிறீர்கள். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்பெஷல் பீப்புள். அல்லேலூயா. அதனால தான் இணை சட்டம் 4:7 சொல்லுகிறது, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு உள்ளார். ஆமென். குரல் எழுப்பும் போதெல்லாம் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உங்கள் கடவுளாய் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கிறீர்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள்லாம் ஸ்பெஷல் பீப்புள். உங்கள் கடவுளாக ஆண்டவரை உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டீர்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆண்டவரை சுதிச்சுட்டு இருக்கிறோம், போற்றி புகழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் 7ஆம் வசனம் சொல்றது பாருங்க, நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு உள்ளார். கடவுள் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ பயப்படாத, உனக்காக போரிடுவார். அந்த ஜெப வீரர்கள் ஜெப வீரர்கள் ஜெப வீரர்கள் ஜெப வீரர்களாக இருக்கணும். காலை மாலை ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடும் அவருடைய ஒரு செகண்ட் கூட அவரை நீ பிரசன்னத்தை விட்டுட்டு போகாமல் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. உங்கள் கடவுளாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆமென். ஆமென். ஒரு செகண்ட் நீ வெளியில் போயிட்டீன்னா பசாசு கவிட்டு போயிடுவான். அல்லேலூயா. எப்படி வெளியில் போகிற? உன்னுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், உன்னுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் வார்த்தைக்குள்ளே அப்படியே ஊடுருவி விட்டு போன. அடுத்து என்ன பேச போகிறார்? அடுத்த ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? என்ன சொல்ல போகிறார்? மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, கானான் நாட்டிற்கு நுழைய மோசேக்கு தடை. 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதான் மோசே அந்த இடத்துல ரொம்ப வேதனையோடு இஸ்ரேல் மக்களை ஊக்குவிக்கிறார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்ல பாருங்க, ஆண்டவரோ உங்கள் பொருட்டு என் மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது போதும், இது குறித்து நீ இனி எதுவும் என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். பிஸ்கா மலை முகட்டுக்கு ஏறிப்போ, மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் உன் பார்வையை செலுத்து, கண்குளிர பார்த்துக்கொள். ஏனெனில் நீ இந்த யோர்தானை கடந்து செல்ல மாட்டாய். மோயிசனுக்கு முகமுகமாய் பேசின மோயிசனுக்கு இந்த சோதனை நான் நம்பலை மட்டும். அப்பதான் சொல்றார் 28ஆம் வசனத்தில், நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து. திடப்படுத்தி உறுதிப்படுத்து. ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான், நீ காணும் நாட்டை அவர்கள் உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்வான். பின்னர் நாங்கள் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் தங்கினோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் தான் மோசே உடனே என்ன செய்கிறாரு? ஐயோ ஆண்டவர் என்ன கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு, என் மேலே கோவப்பட்டாருன்னு சொல்லிட்டு மோசே என்ன பண்ணுறாரு? விட்டுட்டு ஓடலை, ஊக்குவிக்கிறார். ஊக்குவிக்கிறார் இஸ்ரேல் மக்களை. அதானத்தை எட்டிங்கிலே போட்டிருக்கிறது, கீழ்ப்படியுமாறு மோசே இஸ்ரேலுக்கு இப்போ மோசேக்கு ஒரு அடி விழுகுது, மோசேக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. மோசே இப்போ உஷாராயிட்டாரு, இஸ்ரேல் மக்களை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல தான் தளர்ந்து போகக்கூடாது. யுத்தம் பண்ணுறவனுக்கு நிற்கணும். கொஞ்சம் பொறுமையோட காத்திருக்கணும். கொஞ்சம் பொறுமை அவசியம், அமைதி. நேற்று மாலை உங்களுக்கு சொன்னேன், மௌனம். இயேசு 5 வேளைகளிலே ரொம்ப மௌனமாக இருப்பார். மௌனம் பண்ணிட்டீங்கன்னா, மௌனமாக இருந்துட்டீங்கன்னா சாதிக்காத காரியங்கள் எல்லாம் உன்னால் சாதிக்க முடியும். அந்த மௌனம் அவசியம். அதனால தான் இடைச்சட்டம் 4:7 மோய்சன் அழகாக சொல்லுவார், நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாக ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டோ?
உண்டா? இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பீப்புள் இந்த இடைவிடா சகாய மாத குழுவில் உங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, கவனமாயிருங்கள், கவனமாயிருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஆமென். 10ஆம் வசனம் என்ன அழகா, ஓரேவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்ற நாளை மறந்துடாதீங்க. அவரை மறுதளிக்காதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க, தூயாவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. நீங்கள் என்ன வாய் சொல் பேசுகிறீங்களோ அதே உங்களுக்கு நிகழ்ச்சியில் வரும். நல்லது செய்தால் நல்லது, நல்லது செய்தால் நல்லது, தீயது செய்தால் தீயது. ஆண்டவர் அதை உணர்த்துவார். மோயிசனுக்கு உணர்த்தினார். ஆமென். மோயிசன் எவ்வளோ முகமுகமாக தரிசித்தவன். மோயிசனுக்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் இருக்கிறன்னு நம்பலாம் எம்மட்டும். அதனால தான் தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீங்க, துயரம் வருவிக்காதீங்க, துயரம் வருவிக்காதீங்க. நம்ம மனசால சொல்கிறோம், பல முறை நம்ம மறுதளிச்சிருக்கிறோம். எனக்கு ஜெயிப்பிக்க நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, என்னால் வர முடியாது, நான் ஏன் இந்த ஜெபத்தில் இருக்கணும், எனக்கு இந்த ஜெபம் வேண்டாம். பல முறை நம்ம தூய ஆவியானவரை துயரப்படுத்தியிருக்கிறோம். அதன் பலன் தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். அல்லேலூயா. 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 வாய் வார்த்தைகளினால் நம்மளே நமக்கு தீர்ப்பிட்டுக்கிறோம், நம்மளே முடிவெடுத்துக்கிறோம். என்னால் முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லுகிறோம். பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறோம். பொறுமையோடு காத்திருக்கணும். மோயிசன் விட்டாரா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்க்க மாட்ட, வேணா இப்போ பார்த்துக்கோ, இதோடு நிறுத்திட்டாரு. போதும், இது குறித்து நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 26 வசனம், 3:26, இணை சட்டம் 3:26. ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட். ஆண்டவரோ, ஆமென். ஆண்டவரோ, ஆண்டவரோ, உங்கள் பொருட்டு என்மேல் சினம் கொண்டவராய் எனக்கு செவி கொடுக்கவில்லை. அவர் என்னை நோக்கி கூறியது போதும். இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். ஆமென். இது குறித்து இனி நீ என்னிடம் எதுவும் பேச வேண்டாம். ஆமென். இனி பேச வேண்டாம் என்று முகமுகமாக பேசின மோயிசனுக்கு ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. இது குறித்து நீ அதையும் பேசுகிறார். அப்போ மோயிசன் என்ன சொல்கிறாரு? உங்கள் பொருட்டு என் மேல் ஆண்டவர் சினம் கொண்டுள்ளார், எனக்கு செவி கொடுக்கல, இது குறித்து பேசாத. அப்போ கூட சொல்கிறார் 28ஆம் வசனத்தில், நீ யோசுவாவுக்கு பொறுப்பளித்து அவனை திடப்படுத்தி உறுதிப்படுத்து. ஏனெனில் அவனே இந்த மக்கள் முன்னால் செல்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம், இந்த பொறுப்பை என்னால் செய்ய முடியாது, நான் எதுக்கு செய்யணும் சொல்லி முறுமுறுக்கிறோம். இன்றைக்கி உணர்த்துறார் ஆண்டவர் அன்பார்ந்தவர்களே. அப்போ அவருக்கு மனசுக்குள்ளே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேனே, தாய் வீட்டில் உருவாக முன்பதாக உன்னை முன்குறித்தேனே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே. மோயிசன் எப்படி அவர் எல்லா ஆண் குழந்தைகளும் வெட்டப்படுகிறாங்க, அந்த குழந்தைய ஒரு கோரப்புல்லில் ஒரு கூடை செஞ்சு தண்ணியில் காப்பாற்றி கொண்டு வந்த மோயிசனை எந்த தாய் தண்ணியில் விட்டாங்களோ அந்த தாயே பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த கடவுள்
எந்த ராஜா ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொன்னானா அந்த ராஜா வீட்டிலேயே மோயிசனை கொண்டு போய் வளர்க்கிறார் ஆண்டவர். 40 ஆண்டுகள் மோயிசன் ராஜபோக வாழ்க்கை, 40 ஆண்டுகள் பாலைவன வாழ்க்கை. 80 வயதில் ஆண்டவர் ஊழியம் செய்ய வருகிறார். மக்களுடைய பிடிவாத குணத்தினால ஒரு நிமிஷம் மோயிசன் தவறி விடுகிறார். அல்லேலூயா. பாறைகிட்ட போய் முதல்ல சொல்லுவார், அடி தண்ணி வரும்னு சொல்லுவார். கண்மலையை நோக்கி அடி தண்ணி வரும். அடித்தாங்க, தண்ணி வந்துச்சு. 2வது தடவை அவங்க முறையிடும் பொழுது அங்கே போய் கண்மலையை நோக்கி பேசுன்னு சொல்லுவார். ஆனால் மோயிசன் தன்னுடைய சொந்த புத்தினால் யோசனை பண்ணார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில் சொந்த புத்தினால் யோசனை பண்ணிட்டு இந்த மக்களுடைய கூக்குரல் இரைச்சல் தாங்க முடியாமல் பாறையை அடித்தார், கண்மலையை அடித்தார். அப்போதான் மிக வேதனையோடு ஆண்டவர் சொல்லுவார், இந்த மக்கள் முன்னாடி என்ன நீ, என்ன மக்கள் முன்னாடி என்ன நீ எவ்வளவு வேதனை படுத்திட்ட. அன்பார்ந்தவர்களே, தூயாமையானவரை துயரம் அறிவிக்காதீங்க. தூயாவியானவருக்கு துயரம் அறிவிக்காதீங்க. தூயாவியானவருக்கு துயரம் வருவிச்சோம்னா எப்போ பண்ணியிருந்தாலும் அதை ஆண்டவர் விடமாட்டார். அன்பார்ந்தவர்களே, இன்னையிலிருந்து உணர்வோம். இந்த தவ காலத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். மனமாற்றம், முடிவில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சிந்தனையில் ஒரு மாற்றம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு மனமாற்றத்தை விரும்புகிறார். மொய் சென்று சொன்ன போது நிறுத்து, இனி எதுவும் பேசாத. கடவுள் எப்படி பேசுகிறார் பாருங்க. என் தாசன் மற்ற இறைவாக்களோடு பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன். அவனோடு என்னோட முகமுகமாக பேசுகிறவன். ஆனால் இப்போ என்ன நடக்குது? போதும், நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுகிற. மறந்து போக வேண்டாம். மாற்றத்தை கொண்டு வருவார். ஜெப யுத்தம் தேவை. ஒருவர் மற்றவர்களை ஊக்கப்படுத்தணும். மோயிசன் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை ஊக்கப்படுத்தினாரோ, இணை சட்டம் 4ஆம் அதிகாரத்தை முழுசாக படித்து பாருங்க. ஊக்குவிக்கிறார். உங்கள் பொருட்டு நான் இந்த பாவத்துக்கு ஆயிட்டேன், உங்கள் பொருட்டு எனக்கு இந்த சாபம், உங்கள் பொருட்டு ஆண்டவர் என்ன தள்ளிட்டார் சொல்லி மனமுடைந்து போகவில்லை. மாறாக மற்றவர்களை, இஸ்ரேல் மக்களை ஊக்குவிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஜோஷுவாவை தெரிந்தெடுத்து அவனை திடப்படுத்து, அவனை உறுதிப்படுத்து, அவனை ஸ்ட்ராங் பண்ணு, அவன் நடத்தி செல்லுவான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மோயிசன் கீழ்ப்படிந்தார். மோயிசன் அந்த இடத்துல, ஐயோ ஆண்டவர் என் வார்த்தையை கேட்கலையே, என் ஜபத்தை கேட்கலையே, என்ற பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரே என்று சொல்லி முகமாடி அவர் திரும்பி போகவில்லை. மாறாக மற்ற மக்களை ஊக்குவிக்கிறார், வழி நடத்துகிறார். நம்மிடத்திலும் அதுதான். ஒருவர் மற்றவரை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் துன்பப்பட்டவனை துதிக்க வைக்கணும், வேதனைப்பட்டவர்களை துதிக்க வைக்கணும், ஜெப யுத்த வீரராக மாற்றணும். அதற்காக நமக்கு ஜெபம் தேவை. ஜெபிக்கணும் பிள்ளைகளை. ஜெபி ஜெபி ஜெபி, ஒவ்வொரு நாளும் ஜெபி 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 ஜெபி. என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் மனதில் பொறுத்து இருத்தி 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 ஜெபி. தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெப வீரனாக மாற்றும்படியாக ஆண்டவரத்திலே விண்ணப்பம் செய்வோம். நம்மை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காய் சத்துருவை வெட்கப்படுத்தி ஒரு ஜெப யுத்த வீரனாக மாற்ற எங்களுக்கு கற்றுத்தந்தீரே அப்பா. மற்றவர்களை ஊக்குவிக்கும் பண்புடையவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்களும் எங்கள் குடும்பங்களும்
ஆசீர்வதிக்கப்படும் என்று நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. வந்திருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.